குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us the day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Hi friends. நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட்லேருந்து ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணி, அந்த கஸ்டமர் அண்ணாநகர் பிஎஸ்என்எல் போஸ்ட் ஆஃபீஸ் காலனியில், அந்த இடத்துல ஒரு டென்டல் சர்ஜன் இருக்கார். சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட் கூட அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த ஆப்போசிட் சந்தில். அங்கேருந்து ஒருத்தரை நியூசிலாந்துலேருந்து வந்திருந்தார், அவரை பிக்கப் பண்ணிடும். அந்த கஸ்டமர் டாப் ஃப்ளோரில் புக் பண்ணியிருந்தார். அவர் கீழ்பாக் இந்தியன் பேங்க் ஆப்போசிட் ரோட்டில் உள்ளே இருக்கவர். அவர் வீடு தான் ரொம்ப பள்ளம், மழை வந்ததுன்னா தண்ணி நிற்கும். ஹைட் ஏற்றணும். அந்த கஸ்டமருக்கு நேற்று போய் வண்டி ஓட்டினேன். அவர் எனக்கு டீ குடிக்கிறதுக்கு 100 ரூபா, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 90 ரூபா கொடுத்தாரு. 200 ரூபா கணக்கு வச்சிங்களேன், எக்ஸஸாக கொடுத்தாரு. ஏன்னு தெரில. ஆனால் அந்த கஸ்டமரை கொடுத்ததுக்கு அவரை நான் வாழ்த்துதல்லாம் செஞ்சேன். அவர் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு தெரியாது, ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் இன்னும் பைக் டியூ கட்டலை. நேற்றே கட்ட வேண்டியது கட்டலை. இப்போ எனக்கு இன்னும் 2100 ரூபா தேவை. வந்தால் பைக் டியூ கட்டிடுவேன். அதேமாதிரி இன்றைக்கி காலையில் இது காசு கொடுத்து இது வரைக்கும் 2 கிளாஸ் சதீஷ் அவங்க அப்பாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன், அவங்க பொண்ணுக்கு. இன்றைக்கி கிரவுண்டில் கொடுத்தோம். இன்றைக்கி அவர் வீடு வரைக்கும் வந்துருப்பா 10 நிமிஷத்தில் அப்படின்னாரு. நான் கரெக்டாக 20 நிமிஷத்தில் போயிட்டேன். 20 நிமிஷத்தில் போனதுக்கப்புறம் அவங்க பார்க்கிங்கில் போய் அவர் என்னை பிக்கப் பண்ணிக்கினார். அங்கேருந்து வீட்டிலேருந்து அங்கே போயிட்டு அங்கே அவங்கள பிக்கப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணி அங்கேருந்து நேராக பால் பண்ண கிரவுண்ட் போயிட்டு அங்கே கற்றுக்கிட்டாங்க. இன்னும் ஒரு கிளாஸ் அங்கே கற்றுக்கிட்டு மீதி கிளாஸை ரோட்டில் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு. உதாரணம், ஃபாரின் கேர்ள்ஸ்லாம் நிறையா நல்லா ட்ரைவ் பண்ணுவாங்க, கரெக்டாக ஓட்டுவாங்க. இந்தியன் கேர்ள்ஸ்லாம் அவ்வளோ யாரும் ஓட்ட மாட்டாங்க. ஆனால் நீ ஓட்டுனா நல்லா சொல்கிறபடி ஓட்டுனா நீ நல்லா டேலண்டட் கேர்ள் அப்படின்றாங்க. லாஸ்ட்டில் சொன்னேன். அங்கே இருக்க ஆண் மகன்கள்லாம் குடிகாரர்களாக இருப்பாங்க ஃபாரினில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி நேற்று ஜியோவில் ஆர்டர் பண்ணது 4ஆம் தேதி வர வேண்டிய பொருள் 5ஆம் தேதி கரெக்டாக வந்துருச்சு, டெலிவரி ஆகிடுச்சு. எங்கள் அப்பா காசு கொடுத்து வாங்கினார். எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி போட்டேன். சைஸ் 32, கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக. 34 சைஸில் ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன். அது எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருக்குது. ஏன்னா போட முடியலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பேண்ட்டு நன்றி. ஜியோவில் வாங்குங்க. 3 பேண்ட்டு 1019 ரூபா, கரெக்டான ரேட்டு. அதுவும் எங்கேருந்து வருது? ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்குங்க அந்த பொருள். ராஜஸ்தானில் போய் நம்ம வாங்கணும்னா முடியுமா? ஜியோவில் இந்த மாதிரி நல்ல வேலைலாம் செய்கிறாங்க.
ஓகே, நீங்கள் படிக்க வேண்டிய வசனம் டியூட்ரானமி 12. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களும் ஆவன. These are the statutes and judgments which he shall and observe to do in the land which the Lord and God of thy fathers given thee to possess it all the days that he live upon the earth. வசனம் 2. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்து உயர்ந்த மலைகள் மேலும் மேடுகள் மேலும் பச்சையான சகல மரங்கள் கீழுமுள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து He shall utterly destroy all the place wherein the nations which ye shall and possess saved their gods upon the high mountains and upon the hills and under the every green trees. வசனம் 3. அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியில் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களை விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். And he shall and overthrew therein altars and broke therein pillars and brought therein groves with fire. And he shall and hoe down the ground image of these gods and destroy the names of them out of that place. வசனம் 4. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படியே செய்யாமல் He shall not do so unto the Lord he gods. வசனம் 5. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகி அவருடைய வாஸ்தலத்தை நாடி அங்கேயே போய் But unto the place which the Lord and your God shall and choose out of all your tribes to put these names, that even unto his habitation shall he seek, and the thither thou shalt come. வசனம் 6. அங்கே உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் சமாதான பலிகளையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து and thither ye shall and bring you the burnt offering and you the sacrifice and you are the tithes and have the offerings have you and you are the wolves and you are the freewill offerings and this first laying of your hands and of you flocks. வசனம் 7. அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. And there ye shall and eat before the Lord and your God, and he shall and rejoice in all that he put your hands unto he your household, wherein in the Lord and the God hath blessed thee. வசனம் 8. அங்கே இந்த நாளிலே நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்திருப்பீர்களாக. Ye shall not do after all the things that we do there this day. Every man whichsoever is right in his own eyes. வசனம் 9. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. For ye have not as yet come to the rest and to the inheritance which the Lord and your God and give it you. வசனம் 10. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்திலே குடியேறும்போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்கள் இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் விசித்திருக்கும்போது But when he
you go over Jordan and dwell in the lands which the Lord your God giveth you to inherit, and when he give it, you rest from all your enemies around about, so that you dwell in the safety. வசனம் 11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமத்தை விளங்கும்படியும் தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாகும். அங்கு நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும், உங்கள் பலிகளையும், உங்கள் சமாதான தசம பாகங்களையும், உங்கள் ஏற்படுத்த படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து, then there shall be place which the Lord your God he shall and choose to cause his name to dwell there, thither shall ye bring all that I command you, your burnt offering and your sacrifice, your tithes, and the have offerings of your hands, and all your choose wives which you vow unto the Lord's. வசனம் 12. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கு சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களிலே இருக்கிற லேவியனும் சந்தோஷப்பட கடவர்கள். And ye shall rejoice before the Lord and your God, he, your sons and your daughters and your manservants and your median servants and your Levites that is within your the gates, for much as he had no part nor inheritance with you. வசனம் 13. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. Take heed to thyself that they offer not in burnt offering in every place that ye dost. வசனம் 14. உன் கோத்திரங்கள் ஒன்றிலும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலியை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற பலி யாவையும் அங்கே செய்வாயாக. But in the place which the Lord and shall choose in one day tribe, there thou shalt offer the burnt offering, and therein thou shalt do all that I command thee. வசனம் 15. ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கத்தக்கதாய் நீ உன் வாசல்களிலெங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களையும் அடித்து புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமான்களையும் புசிக்கிறது போல புசிக்கலாம். Notwithstanding, thou mayest kill and eat flesh in all their gates, whichsoever they should and lusted after according to the blessing of your Lord and thy God, which he hath given thee. The unclean and the unclean may eat before, as of the rock book and as of the height. வசனம் 16. இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரிலே போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். Only he shall not eat the blood, he shall pour it upon the earth as water. வசனம் 17. உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தை உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் நீ தேர்ந்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்கைகளையும் உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசல்களிலே புசிக்க வேண்டும். Thou mayest not and eat within the gates the tithes of the corn, of the wine, of the oil, or the firstlings of the hearts of the flock, and any of the wives which thou and weavest near the freewill offering, or have an offering of thine hands. வசனம் 18. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரிகளையும் உன் வாசல்களில் இருக்கிற வேலைகளும் இன்னும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே அதை புசித்து நீ
கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷப்படுவாயாக. But thou must heat and them before the Lord and thy God, in the place which the Lord and thy God shall choose, and thou and thy son and thy daughter, the manservant and the maiden servants, and the Levites that is within thy gates, and thou shalt rejoice before the Lord thy God in all that thou puttest thine hands unto. வசனம் 19. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கையிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Take hand thyself that thou forsake not an Levite, as long as thou livest upon the earth. வசனம் 20. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சிக்கு புசிக்க ஆசை கொண்டு இறைச்சியை புசிப்பேன் என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சியை புசிக்கலாம். When the Lord the God and shall enlarge thy breasts as the head and promised thee, and thou shalt say, I will eat flesh, because they shall and long hair the heat and flesh. Thou mayest heat and flesh, whatsoever they shall and listed after. வசனம் 12. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால் கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளை எதை ஆகிலும் நான் உனக்கு வாதித்தபடியே நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசல்களிலே புசிக்கலாம். If the place which the Lord and the God had chosen to put this name there be to do fear from thee, then thou shalt kill of the hare and of the flock which the Lord had give thee, as I have the commandment thee, and thou shalt eat in the gates with server. They shall and lusted after. வசனம் 22. வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல அதை நீ புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம். Even as the rebuck and the heart in it is done, so thou shalt and eat them. The unclean and the clean shall and eat of them alike. வசனம் 23. இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. இரத்தமே உயிர், மாமிசத்தோடு உயிரையும் புசிக்க வேண்டாம். Only be sure that ye thou eat not the blood, for the blood is the life, and thou mayest not eat in the life with this flesh. வசனம் 24. அதனை சாப்பிடாமல் தண்ணீரை போல தரையிலே ஊற்றிவிட வேண்டும். Thou shalt not eat it, thou shalt pour it upon the earth as a waters. வசனம் 25. நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினாலும் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி நீ இதை சாப்பிடலாகாது. Thou shalt not eat that is may go well with thee and with thy children after thee, when thou shalt do the which this right in the Shabbat of the Lord. வசனம் 26. உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து, only the holy things which thou hast and they which thou shalt take and go unto the place which the Lord and shall choose. வசனம் 27. உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிப்பிடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலிகளை மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் கூட பலியிட கடவாய். நீ செலுத்தும் மற்ற பலிகளின் இரத்தமும் உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஊற்ற கடவது. மாமிசத்தையே நீ புசிக்கலாம். And thou shalt after the burnt offering and flesh and the blood
upon the altar of the Lord their God, and the blood of the sacrifice shall not be poured out upon the altar of the Lord and their God, and thou shalt eat the flesh. வசனம் 28. நீ தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்துக் கொள். Obey so and hear all the words which I command thee, that I may go well with thee, and with thee children after thee, for the every one thou doest that which is God, and right in the God of the Lord and the God. வசனம் 29. நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் நீ அவர்களை தேசத்தை சுதந்தரிக்கும் அதிலே குடியிருக்கும் போதும், when the Lord the God and shall cut off the nations from before thee, which are thou goest to possess them, and thou sustainest them and willest in their lands. வசனம் 30. அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்டு பின் நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அந்த ஜாதிகளை தங்கள் தேவர்களையும் சேவித்தபடி நானும் சேவிப்போம் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Take heed to thyself that thou be not near by following them after that they destroy from before thee, and that thou inquire not and after their own gods, saying, how did this nation serve these gods? Heaven so will do wish. வசனம் 31. உன் தேவனாகிய கர்த்தருக்கு இப்படியே செய்வாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்ய தங்கள் குமாரர்களையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே. Thou shalt not do so unto the Lord thy God, forever abomination to the Lord which the head have they done unto their gods, forever even their sons and their daughters they have the thrown into the fire to their gods. வசனம் 32. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரும். நீ அதனுடனே ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதிலே ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். What things soever I command you obey so to do it, thou shalt not add and turn near diminish from heat. எப்பவுமே எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒரே ஒன்று தான், அவருடைய கட்டளைகளை கவனமாக நம்ம அதில் எப்பயுமே கவனமாக நம்ம கை கொண்டு நடக்கணும் அந்த வழியில். ரெண்டாவது, உயிருள்ளதை எதுவும் சாப்பிட்றக்கூடாது உயிராக, அதோட ரத்தத்தை தரையில் தான் விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எந்த மாம்சத்தோனா சாப்பிட்டுக்கோ, எப்படி வேணால் சாப்பிட்டுக்கோ அப்படின்றாரு. சில இடங்களில் அவர் படைக்கிற அந்த இதை படைக்க போகிற அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,